தைப்பூசம் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. தாமிரபரணி ஆற்றங்கரையிலே தவமிருந்த காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் செய்ததும், சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் என்று போர் கொண்டு எழுந்த முருகப்பெருமானுக்கு வெற்றி வேலை சீர்கொண்டு அன்னை தந்ததும், மயிலாப்பூரிலே எரிந்து சாம்பலான பூம்பாவையை ஞானசம்பந்தர் தமிழ் கொண்டு உயிர்ப்பித்து எழுப்பிய நாளும், ஞான சபையிலே உயிர் உள்ளே ஒளிர்கின்ற ஜோதியை ஞான சபையிலே வள்ளல் பெருமான் எழுப்பிய தினமும், சித்தி வளாகத்தில் அருட்பெருஞ்சோதியோடு அருட்பெருஞ்சோதியாக வள்ளல் பெருமான் கலந்த நாளும் தைப்பூசம் என்கிற இந்த பெரிய நாளுக்கு இருக்கிற மகத்துவம். இந்த தைப்பூச நாளையும் எதிர்கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம் எல்லோரும் வள்ளல் பெருமானையும் அவருடைய திருவருட்பாவையும் பல ஆண்டுகள் பல பேர் சொல்லி கேட்டும், நாமாக படித்தும், பாடியும், இப்போ நமக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமாக ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், செந்தமிழில் நடிக்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்று, செந்தமிழில் வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்று சொல்வார். இறைவனை பாடி தொழுதால் ரொம்ப சீக்கிரமா இறைவன் பக்கத்துல போகலாம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார்.